டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2013 இயரில் 36th கொஸ்டினாக கேட்டிருக்கப்பட்டது தான் இந்த கொஸ்டின். இல்லை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தி மீடியன் ஆஃப் 29, 23, 25, 29, 30, 25, 28 எஸ். ஸோ இங்கே ஒரு சில நம்பர் கொடுத்து இதோட மீடியனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அதாவது ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கஸ்ட் நம்பர் வரைக்கும் எழுதிடுறோம். எழுதிட்டு இந்த நம்பரில் உள்ள மீடியன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம இதில் காமனாக அந்த 7 நம்பரில் எது மீடியனாக வரும்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கிட்டு 3 நம்பர் போயிடும், அங்கிட்டு 3 நம்பர் போயிடும், சென்டரில் இருக்க 28 இது தான் மீடியன் நம்பர்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது ஃபார்முலா படி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, மொத்தம் வந்து 7 நம்பர் இருக்குது. ஸோ மீடியனோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னா n+1/2. ஸோ என்னன்றது என்னன்னா டோட்டல் நம்பர். இங்கே டோட்டலாக 7 நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ 7+1/2. ஸோ 7+1ன்றது என்ன ஆகும் அப்படின்னா 8/2. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 வரும். ஸோ 4th பொசிஷன் உள்ளது தான் மீடியன் நம்பர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பரில் அசெண்டிங் எழுதிட்டு 4th ஆர்டரில் என்ன நம்பர் வருது அப்படின்னா அந்த 28. ஸோ அந்த 28ன்றது மீடியன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 28. ஓகேவா?